அக்ஷய், பாரத் மாதா பார்வதி, மதுரை மீனாட்சி. சனி பார்வையில் இப்போ அரசியல்வாதி வெளியே வாரான். 2 கட்சிக்கார அண்ணா திமுக திமுக கார 2 கட்சிக்கார பேரும் வார்டில் கிடக்கிறவனு பூரா இப்போ சனி பார்வையில் வெளியே வாரான் இல்லையா தமிழ்நாடு முழுவதும். அப்போ என்ன நடக்கும்? சனி பார்வையில் வந்து எப்படிதான் இருக்கும்? இல்லை முட்டா பேலை அறிவிட்ட முட்டா பேலை மக்கள், ஏழை எளிய மக்கள் யாராக இருந்தாலும் விவசாயம் பண்ணி சாப்பிட்டுக்கோன்னு சொல்லி கணக்கு விடண்டா. எப்படா உட்காந்து அழிக்க கோடி வாசிக்கான். ஓ ஓ தமிழ்நாட்டில் பாரு கணக்கு கைலாசத்தில் போட்டாச்சா, கடவுள் போட்டாரா? அது கணக்கு வரலங்கல்ல. இப்போ தாண்டா ஒன்று வரும். ஏற்கனவே சிலிண்டர் உள்ளே போட்டோம் கணக்கு, இப்போ தான் வெளியே எடுக்கார் கடவுள். அப்புறம் ஹோட்டல் கடை எடுத்தார் கடவுள், இப்போ தான் வெளியே எடுக்கார் கடவுள். புரியுதா இல்லையா? அக்கினியால் எரிச்சு சாம்பலாக்கி போடுவார் முட்டா பேலை, காமுட்டா பேலாம் பூரா விவசாயத்தை அழிச்சு பூரா. இது எல்லாம் முடிச்ச விட்டு இடத்துல இராணுவ வானரப்பட தேடையில் 2ஆம் நம்பர் மில்லு தொழிற்சாலை போட்டிருக்கானா, அவன் தான் உள்ளே போவான். புரியுதா இல்லையா? இப்போ ஆற்றான்ட்டாரு கடவுளே கணக்கு விடுறாரு. ஆற்றா இடத்துல விவசாயத்துக்கு அப்போ தான் தேடுவான். தேடையில் விவசாயம் பண்ணால் தான் பொண்டாடி பிள்ளைக்கு உழைச்சி சாப்பிடோம்னா அப்போ தான் அந்த மண்ணை சுரண்ட விடுவார் கடவுள். இல்லை கடவுள் என்னடா கொடுத்துருக்காரு? இருக்கிற இடம் ஆடை, சாப்பாட்டு உணவுக்கு விவசாயம், ஏண்டா இருப்பு இடம், இதுதான் கடவுள் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் தகுத்து கல்வியால் படித்து திருச்சி நாசம் பண்ணி கந்தல் கோலமாக பூமி வச்சிருக்கியாடா பாய்ப்பேல. அறிவில்லையாடா? இன்னும் அறிவில்லாமல் அறிவெடுத்தனமாக தான் போகிறான். எந்த நேரம் எந்த நிமிஷம் இராணுவ வானரப்பட கைலாசத்துலேருந்து டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் உள்ளே போயிட்டானா அரசியல்வாதி ஒட்டு மொத்தமாக கிழிச்சு எடுத்து போடுவான். அதையும் பார்த்துக்கோ. இப்போ பாரு, இப்போ ஒன்று, இப்போ பெட்ரோல் டீசலுக்கு ஓடுதான், வண்டியில் ஓட்டிக்கிட்டே போகணும், அந்த அடிக்கான், அவனே அடிக்கான், ஆட்டத்தில் இருக்கான், மானிட பிறகு பூமி அழிச்சு. அப்போ இவனுங்களுக்கு தக்க தண்டனை நம்ம கடவுள் தான் கொடுக்கணும். ஒன்று ஒன்றா இப்போ வரும்டா. இப்போ தாண்டா பறவைகள் விலங்குகள் கொஞ்சம் சுதந்திரமாக இருக்குது. இன்னும் எல்லா எரிவாயுவிலேருந்து எல்லா கலையும் கம்ப்ளீட்டாக எரிச்சு சாம்பலாக்கிடுவார். வெளிநாடு கூட க்ளோஸ் பண்ணாத டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் ஒழுங்காக போவான். ஒழுங்காக போங்க. சேட்டை பண்ணவன் தக்க தண்டனை அக்கினிலே எரிஞ்சு சாம்பலாவான், ஆணும் பெண்ணும். டெல்லியில் பிரதமர், குடியரசு ஜனாதிபதி, நிதியமைச்சர், ஆளுநர், மந்திரி, எம்பி எல்லாரும் சனி பார்வையில் வெளியே கிளம்புதான். இப்போ இன்றைக்கி உட்காந்துட்டான் டெல்லியில் 7 நாட்டு சனி சொல்லி உட்காந்தாச்சுன்னா ஆட்டா முடிய சனி பார்வையில் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் வருவான், தமிழ்நாட்டிலேருந்து டெல்லி போவான். இப்போ சனி பார்வையில் விட்டு அரசியல்வாதியை க்ளோஸ் பண்ணிடுவாரா, கடவுளே க்ளோஸ் பண்ணிடுவார். இதுதான் சனி பார்வையில் விடுதார். இப்போ எம்எல்ஏ, எம்பி, மந்திரி பூரா சனி பார்வையில் வாரான். சனி பார்வைடா, 7 நாட்டு சனி சொல்லி பார்வையில் வாரான். ஆணுக்கு ஆணு, பெண்ணுக்கு பெண்ணு. முடிஞ்சு வச்சு கணக்கு முடிஞ்சு வச்சு உத்தரவாகி போச்சு. முக்கால் சத்தியம்.